ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையிலேயே எல்லோரும் நேரமாக எங்கள் கிராமத்தில் என்ன வேலை பார்க்க போகிறாங்கன்னு தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் எனக்கு பின்னாடி பாருங்கள் சூரியன் எப்படி உதயம் வாங்கிட்டு இருக்குன்னு சூப்பராக தகன்னு மின்னிகிட்ருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அம்மா வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. நான் வந்து தண்ணி கொண்டு போகிறதுக்காக இந்த துண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 2 குடம், தலையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம் கொண்டு போகணும். வீடு வந்து அங்கே தூரமாக இருக்குது இல்லைங்களா, அதனால பாருங்கள் அம்மா தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. ஹாய் சொல்லு பாப்பா. ஹாய். இது வந்து தெரு பைப்பில் வந்து நல்ல தண்ணி வருதுங்க, குடிக்கிற தண்ணி. அதனால் பாருங்கள் எல்லா குடமும் காலியாக இருக்குது. பாருங்கள் அந்த லாஸ்ட்டில் இருந்து இங்கெல்லாம் அங்கேயும் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. பாருங்கள் இங்கேயும் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. லோகேஷு ஹாய் சொல்லுடா. பாருங்கள் எல்லாம் காலையில் வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. ஏன்னா எங்கள் ஊர் டேங்க்கில் வந்து தண்ணி வரலைங்க, அதனால தெருவைப்பில் வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கோம். டேங்க்கில் தண்ணி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து இந்த பைப்பு வந்து குடிக்கிறதுக்கு மட்டும்தான் பிடிப்போம். அதில் தண்ணி வர்றதுனால நாங்கள் இப்போ இதில் வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோம். சின்னம்மா, இன்னும் தண்ணி பிடிக்காம பந்தி ஓடுறாப்புல உட்காந்துருக்குறீங்க. லைனா? ஆ சரி, பிடிங்க. பால் வண்டி வந்துருச்சுங்க, எல்லோரும் போய் பால் வாங்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து பைப்பில் இருந்து தண்ணி பிடிச்சி கொடுத்துட்ருக்காங்கங்க. நான் தண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் தலையில் குடம் இருக்குது. இப்போ நான் ஒரு குடம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒரு குடம் தான் நிறைஞ்சி, இன்னொரு குடம் கொண்டு வரதுக்குள்ள அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலங்காத்தால் செல் எடுத்துட்டு நின்றுட்டுருக்குறா வருன்னு சொல்லி சத்தம் போட்டாங்களுங்களா, அதனால அங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குடம் தூக்கி தலையில் வச்சுட்டு வந்துட்டேங்க. பார்த்தீங்களா, கை விட்டுட்டு தலையில் தண்ணி குடம் இருக்குது. ஒரு வழியாக காலையிலேயே எல்லோரும் தண்ணி பிடிச்சாச்சுங்க. தண்ணி பிடிச்சி வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே எனக்கு விலைக்கு கொடுத்துட்டாங்க. பாத்திரம் விளக்குற வேலை அம்மா பார்த்துட்டாங்க. அதனால் நான் சாப்பாடு வச்சு நைட்டு வச்சு சாம்பார் இருந்துச்சுங்க, அதை சூடு பண்ணி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாத்துலேயுமே தண்ணி பிடிச்சி வச்சாச்சுங்க. எங்கள் ஊர் டேங்க்கில் வந்து தண்ணி வரல. தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு இவ்வளோ சிரமமே இல்லை. டேங்க்கில் தண்ணி வராததுனால தெரு பைப்பில் ஓடி ஓடி தண்ணி பிடிக்கிறதாயிருச்சு. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பக்கெட்டுக்கு மட்டும் தண்ணி கிடைக்கலைங்க. என்ன செய்கிறதுங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தெரு பைப்பில் வந்து தண்ணி வரும். அம்மா முடிஞ்ச வேலையை அம்மா செஞ்சுட்டாங்க. நான் சாப்பாடு வச்சு வீடு கூட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலையை வந்து நான் பார்த்துட்டேங்க. அம்மா டிஃபன் பாக்ஸுக்கு வந்து சாப்பாடு போட்டுடலாங்க. சாப்பாடு வந்து வச்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஆற வச்சிடலாங்க. பாத்திரம் அகலமாக இருக்கிறனால இதில் போட்டால் டக்குன்னு ஆறிடும். அதனால் நான் இதில் போட்டு வைக்கிறேன். டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு போட்டுடலாம். எப்போவுமே சாப்பாடு எடுக்கும்போது நம்ம குக்கர்லேருந்து ஓரமாக தான் எடுக்கணும். சென்ட்ரல் எடுத்தோம்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஓரத்துலேருந்து சாப்பாடு அள்ளி அள்ளி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு குலையவே குலையாதுங்க. கீழே சிந்திடுச்சு பாருங்கள். போ
வந்து குழம்பு ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது வந்து நேற்று வச்ச சாம்பார், ரசம் எல்லாம் இருந்துச்சுங்க. நான் ஒன்றா ஊற்றி நல்லா சுண்ட வச்சுருக்கேங்க. பயங்கரமான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரசம்லாம் ஊற்றிருக்கேன் இல்லைங்க. பொதுவாக சாம்பாருக்கு வந்து நம்ம புளி கரைச்சி ஊற்றினாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரசம் குழம்பு ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததுனால நான் ஒன்றா ஊற்றிட்டேங்க. அப்படியே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. போதுமாம்மா? நான் கொஞ்சம் ஊற்றுறேம்மா. எங்கள் அம்மா வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து லேசாக தான் பெதறின மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி கம்மியாக இருக்கிறதுனால போதுங்கிறாங்க. எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லி போட்டாச்சு. பார்த்தீங்களா குழம்பு? இது வந்து சட்னி மாதிரி லேசாக கொஞ்சோண்டு சோறு போட்டு கொஞ்சமாக நிறைய சோறு போட்டு கொஞ்சமாக அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டாலுமே சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் குழம்பு. பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாம்பார்லாம் மிச்சம் இருந்துச்சுன்னா ரெண்டையும் ஒன்றா கலந்து நல்லா சுண்ட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அதுலேயே சாப்பாடு கம்மியாக இருந்துச்சுன்னா நான் எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையில் இதுலேயே சாப்பாடு போட்டு அப்படியே அடுப்பில் போட்டு வேக வச்சு தருவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து டிஃபன் பாக்ஸு போட்டாச்சு. மூடி வச்சிடலாங்களா? குழம்பு மூடி வச்சாச்சு. இப்போது நம்ம அம்மாவுக்கு சாப்பாடு டிஃபன் மூடி வச்சிடலாம். கூடையில் வந்து சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். தண்ணி பாட்டில் வச்சாச்சு. அம்மாவுக்கு சாப்பாடு கூட ரெடிங்க. என் தம்பி எங்கள் பசங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு எங்கள் சித்தப்பா விட போகிறாருங்க. ஸ்கூலுக்கும் கிளம்பி போயிட்டாங்க. எங்கள் அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. லஞ்சு கூட ரெடியாக இருக்குது. அம்மா வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்கங்க. இப்போ அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட வேண்டியதுதான். இதுங்களா? சாதம் ரெடியா? காலையிலையே பார்த்தீங்கன்னா சித்தி சாப்பிட போகிறாங்க. என்ன சோறுங்க? பீட்ரூட் பொரியல், சாப்பாடு. குழம்பு புளிக்குழம்பு, வெங்காய புளிக்குழம்பு. வெங்காய புளிக்குழம்புங்க. ஆனால் சித்தி வந்து பொரியலில் போட்டு பெசரி சாப்பிட்டுட்ருக்காங்க. பொரியல் போட்டு அது நல்லா தான் இருக்குது. இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம எப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்குறதுங்க? நானும் போய் சோறு திங்கிடணுங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. எனக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்பவுமே சாப்பாட்டு விஷயத்தில் வந்து முன்னுரிமை கொடுத்துடணும். அதனால எனக்குமே ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அம்மா சாப்பிட்டாங்க, இப்போ சித்தி சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் போய் இப்போ சாப்பிட போகிறேங்க. அதுவும் இல்லாமல் அந்த பருப்பு குழம்பு ரசம் போட்டு சுண்ட வச்சதை வந்து சீக்கிரமாக வந்து சாப்பிடுன்னு கூப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அதனால் நான் போய் சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லோரும் காலையிலேயே சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு வந்து ரொம்ப பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.